இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீன அதிபர்களுக்கு ஹோங்கி கார் ஒரு தேசிய அடையாளமாகும். ஹோங்கி என்பது ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவனர் மாவோ சேதுங்கின் காலத்திலிருந்து அதன் தலைவர்களால் பயன்படுத்தப்படும் ஒரு அதிநவீன சொகுசிரக சீன கார் ஆகும். சீன மொழியில் ஹோங்கி என்றால் சிவப்பு கொடி என்று பொருள். சீன அரசுக்கு சொந்தமான ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் ஒர்க்ஸ் எனும் நிறுவனத்தால் ஹோங்கி கார்கள் தயாரிக்கப்படுகின்றன. சீனாவின் தேசிய பெருமையை பிரதிபலிக்கும் வகையில் 1958 தொடங்கப்பட்ட இந்த காரின் முதல் மாடல் CA72 ஆகும். தொடர்ந்து 1980 வரை CA770 மாடல்கள் வரை ஹோங்கி கார்கள் தயாரிக்கப்பட்டன. 1990களில் தொடங்கி சீன தலைவர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பயன்படுத்த தொடங்கியதால் ஹோங்கி கார் காணாமல் போனது. பின்னர் ஆடி, லிங்கன் போன்ற வெளிநாட்டு கார்களை ஹோங்கி என்ற பெயரில் விற்றனர். 2012ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கு உரையாற்றிய சீன அதிபர் சீன தலைவர்கள் சீன கார்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாவோவுக்கு பிறகு சீன கம்யூனிஸ்ட் கட்சி இராணுவ தலைவர் மற்றும் நாட்டின் அதிபர் என்று சீனாவின் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கும் ஜி ஜின்பிங் அமெரிக்காவின் தி பீஸ்ட் என்ற சிறப்பு காடிலாக் காரில் அமெரிக்க அதிபர் பயணிப்பதை போன்று ஹோங்கியை பயன்படுத்தும் நடைமுறையை அறிமுகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஃபா நிறுவனம் மீண்டும் ஹோங்கியை புதிய வடிவில் அறிமுகப்படுத்தியது. 2014ஆம் ஆண்டு நியூசிலாந்துக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஹோங்கியை முதன்முறையாக கொண்டு சென்றார். 2019இல் இந்தியா வந்திருந்த போதும் ஜி ஜின்பிங் இந்த காரில்தான் சென்னையிலிருந்து மாமல்லபுரத்துக்கு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் பயன்படுத்தும் ஹோங்கி L5 கார்தான் சீனாவின் விலை உயர்ந்த காராகும். பென்ட்லே முல்சென், ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ் போன்ற கார்களை விடவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் ஹோங்கி தயாரிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி குண்டு துளைக்காத கண்ணாடிகள் தொடங்கி மிக கனமான கட்டமைப்பு என பல்வேறு அம்சங்களும் இடம்பெற்றுள்ள இந்த காரின் சிறப்புகளில் பெரும்பாலான தொழில்நுட்பங்கள் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளன. 10 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை அடையும் திறன் படைத்த 12 வால்வுகளை கொண்ட இன்ஜின் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு தலைவர்களுக்கு ஹோங்கி கார் மிக குறைவாகவே பயன்படுத்த தரப்பட்டுள்ளது. 1970களில் அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சனின் வரலாற்று சிறப்புமிக்க சீன பயணத்தின் போது மாவோ இந்த காரையே அவரின் பயணத்திற்கு வழங்கினார். பிறகு 2013ஆம் ஆண்டில் பிரான்ஸ் அதிபர் பிரான்சியஸ் ஹோலண்டுக்கு ஹோங்கி கௌரவ அடையாளமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் பிரதமர் மோடிக்கு ஹோங்கி கார் வழங்கப்பட்டிருப்பது வெறும் மரியாதை மட்டுமல்ல, அங்கீகாரத்தின் அடையாளமாகும். பிரதமர் மோடி கடந்த 7 ஆண்டுகளில் முதல் முறையாக சீனாவுக்கு சென்றுள்ளார். 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த இராணுவ மோதலுக்கு பிறகு பிரதமர் மோடியின் முதல் சீன பயணமாகும். கடந்த அக்டோபரில் கசானில் மோடியும் ஜி ஜின்பிங்கும் சந்தித்த பிறகு இரு நாடுகளின் உறவுகளில் நேர்மறையான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவுடனான தூதரக உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவை குறிப்பிட்ட சீன அதிபர் ஜி ஜின்பிங் டிராகனும் யானையும் இணைந்திருப்பது மிகவும் முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சி பாதையில் இரு நாடுகளும் போட்டியாளர்கள் அல்ல, பங்காளிகளாக உள்ளன. இரு நாடுகளுக்கு இடையே முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் அவை பிணக்குகளாக மாறக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மீட்டெடுக்கும் அடையாளமாகவே பிரதமர் மோடி பயணிக்க சீனாவில் ஹோங்கி கார் வழங்கப்பட்டுள்ளது. இது இந்திய சீன உறவில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.